வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம இந்த வருஷம் நடக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 ஃபாரஸ்ட் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் இதெல்லாம் நம்ம கொஸ்டின் வைஸ் டாபிக் வைஸ் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 34 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் தேசிய வருவாய். இந்த தேசிய வருவாயிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை நம்ம பேஸ் பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதே போல் நம்மள்ட்ட ஃபுல் மாடல் டெஸ்ட் மார்ச் 24 கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். 14ஆம் தேதி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தரேன். வாக்கியம் 1 ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாக்கியம் 1, நாட்டு வருமானத்தை 3 வழிகளில் கணக்கிடலாம். நாட்டு வருமானத்தை 3 வழிகளில் கணக்கிடலாம் என்பது சரிதான். வாக்கியம் 2, இந்தியாவின் தேசிய வருவாயை கணக்கிடும் நிறுவனம் இந்திய புள்ளியியல் நிறுவனம் ஆகும். இந்தியில் மத்திய புள்ளியியல் நிறுவனம் சொல்லி வரணும். இந்திய புள்ளியியல் நிறுவனம் கிடையாது. ஃபஸ்ட்டு சரி, ரெண்டாவது தப்பு. தவறானதை தேர்ந்தெடு. தொடக்கூடிய பொருட்களை பண்டங்கள் என்று அழைக்கிறோம். இது சரிதான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு ஜிஎன்பின்றாங்க. ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லி வரும். ஜிடிபி பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லி வரணும். அது பேர் பார்த்தீங்கன்னா ஜிடிபின்னு வரணும். அப்போ ரெண்டாவது தப்பாக இருக்குது. மூன்றாவது, நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்களை குறிப்பது இறுதிநிலை பண்டங்களாகும். நுகர்வுனாக்கா அதாவது சேல்ஸ் அல்ல யூஸுக்காக வச்சுட்ருக்கக்கூடிய பொருள் எனக்கு இறுதிநிலை பண்டங்கள்னு சொல்லலாம். சரிதான். எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ அது இடைநிலை பண்டங்கள் ஆகும். அதாவது எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ. இப்போ காஃபி நம்ம மேக் பண்ணணும், என்ன வேணும்? பால், சர்க்கரை, தண்ணி, காஃபி தூள், அதுக்கப்புறம் கேஸ், இதெல்லாம் வேணும் இல்லையா? இதெல்லாம் இடைநிலை பண்டங்கள்னு சொல்லலாம். இப்போது பி ஆப்ஷன் மட்டும் தப்பு. வாக்கியம் 1, இடைநிலை பண்டத்தின் மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் இருமுறை கணக்கிடுதல் விளைவு ஏற்படுகிறது. இடைநிலை பண்டத்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் சேர்த்துனாக்க 2 முறை கணக்கிடுற மாதிரி ஆகும். ஆமாம், இது கரெக்டு தான். இப்போது சர்க்கரை ஒரு ரேட்டு, அது ஒரு ரேட்டுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். அதை திருப்பி காஃபிலே மிக்ஸ் பண்ணாக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தாக்க 2 முறை சேர்க்குற மாதிரி இருக்கும். இது சரிதான். வாக்கியம் 2, இடைநிலை பண்டங்கள் பற்றி விளக்கத்தை கூறியவர் டைலர் கோவன் மற்றும் குஸ்னெட். இடைநிலை பண்டங்கள் பற்றி விளக்கத்தை கூறியவர் யாருன்னு கேட்டாக்க அலெக்ஸ் டாஃபர்ராக்ஸ்னு வரும். அலெக்ஸ் டாஃபர்ராக்ஸ்னு சொல்லி வரணும். குஸ்னெட் வரமாட்டார். அப்போ வாக்கியம் 1 மட்டும் சரி. மொத்த நாட்டு உற்பத்தி பற்றி தவறானது. இது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என அழைக்கப்படுகிறது. மொத்த நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்று அழைக்கப்படுகிறது என்பது சரிதான். சரி, மொத்த நாட்டு உற்பத்தினாக்க கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லி வரணும். ஜிடிபி இல்லை, சரிங்களா? ஜிஎன்பின்னு வரணும். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லி வரணும். ஒரு நாட்டு மக்களால் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பணிகள் மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லலாம். ஒரு நாட்டு மக்களால் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பணிகள் இதை சொல்லலாம். ஒரு நாட்டு மக்களால் ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பணிகள் மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லலாம். வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபங்கள், வெளிநாட்டு மூலமா ஈட்டிய லாபங்களையும் மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லலாம். ஏ மட்டும் அப்போ தப்பாக இருக்குது. அடுத்து 5வது, C+I+G+(x-m+N(FIA) இது என்ன? இந்த மாதிரி ஃபார்ம்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இது என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. டிஎன்பிசியில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. இதுதான் ஜிஎன்பி. கமாடிட்டி, இன்கம்மு, கிராஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நெஃபா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎன்பியாக மாறும். அடுத்தது C+I+G+(x-m) என்ன? கமாடிட்டி, இன்கம்மு, கிராஸு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட் இதெல்லாம் இது பண்ணாக்க என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அது பேர் ஜிடிபி. அது பேர் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லி கிடைக்கும். வாக்கியம் 1, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பணம் மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தியாகும். என்என்பி, அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்பது சரி. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து, அதாவது ஜிஎன்பியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை
மூலதன தேய்மானத்தின் மதிப்புனா, இப்போ நம்ம வந்து ஒரு டிராக்டர் வாங்குகிறோம், அந்த டிராக்டருக்கு வந்து டீசல் போட்டு சேடை வைக்கணும் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் மூலதனம். அந்த மூலதனத்தெல்லாம் வந்து நீக்கிய பிறகு கிடைக்கக்கூடியது தான் என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சரிதான். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து, நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, ஜிஎன்பி, உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தியாகும். நிகர உள்நாட்டு உற்பத்தியாகும். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லி வரும். ரெண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 1, மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் ஈக்குவல் டு என்ன? மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் ஈக்குவல் டு எனக்கு நிகர தேசிய உற்பத்தி என்பது சரிதான். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் ஈக்குவல் டு எனக்கு நிகர உள்நாட்டு உற்பத்தி, ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின், டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது. தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வந்து வகுத்தா மட்டும்தான் நமக்கு தனிநபர் வருமானம் வந்து கிடைக்கும். வாக்கியம் 1, சர்தார் வல்லபாய் பட்டேல் 1867 to 68 வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாது இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதினார். 1867ஆம் ஆண்டு 68 to 18 வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாது இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவரோஜி. சர்தார் வல்லபாய் பட்டேல் கிடையாது. இந்த புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். இந்த புத்தகத்தில் பாருங்க, தாதாபாய் நவரோஜி தனிநபர் வருமானத்தை பற்றி சொல்லியிருப்பார். இப்போ வாக்கியம் 2 வந்து சரி. வாக்கியம் 1, நேர்முக வரி விதிப்புக்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலமாக ஆதாரங்கள் இருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் எனலாம். தனிப்பட்ட வருமானம், பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்காரு, அவர் வந்து வரி செலுத்துறாரு, நேர்முக வரி விதிப்புக்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்கள் மூலமாக ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற அந்த வரி செலுத்தத்துக்கு முன்னாடி பெறக்கூடிய பணத்தை வந்து பாருங்க பர்சனல் இன்கம்னு சொல்லலாம். அதுதான் பிஐ. அது ஜிஎஸ்டி அந்த வரியெல்லாம் செலுத்துறதுக்கு முன்னாடி வச்சுட்டு இருக்கிறது. தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தின் நுகர்வுக்காக செலவுபடுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் எனப்படலாம். இது வந்து சரிதான். ஒரு தனிநபர் வருமானம்னாக்க, இப்போ அவர் கீழே இருக்கக்கூடிய லேபர், அவருக்கு வந்து சம்பளம் தராங்க, அந்த சம்பளத்தை வச்சு அவர் வந்து செலவு பண்ணலாம் இல்லையா, அது வந்து பண்ணாக்க செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து சரி. இது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சும்மா பேசிக்காக கொடுத்துருக்கேன். நிகர உள்நாட்டு உற்பத்தினாக்க ஜிடிபிலேருந்து தேய்மானத்தை வந்து கழிச்சாக்க ஒரு நிகர உள்நாட்டு உற்பத்தி வந்து கிடைக்கும். என்டிபி வந்து கிடைக்கும். நிகர தேசிய உற்பத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎன்பிலேருந்து தேய்மானத்தை வந்து கழிச்சாக்க என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். தலா வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுத்தாக வந்து பர்சனல் இன்கம் வந்து கிடைச்சிரும். செலவிட தகுதியான வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வு செலவு ப்ளஸ் சேமிப்பு, இது வந்து செலவிட தகுதியான வருமானம்னு வரும். டிபி அப்படின்னு கேட்டாக்க தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி மூலிமா டிபிஐ வந்து கிடைக்கும். 12வது கொஸ்டின். வாக்கியம் 1, இந்தியாவின் நிதி ஆணை 4 காலாண்டுகளாக ஜிடிபியை மதிப்பிடுகிறது. இந்தியாவின் நிதி ஆணை பார்த்தீங்கன்னாக்க 4 காலாண்டுகளாக வந்து ஜிடிபியை வந்து மதிப்பிடுறாங்க. இது வந்து சரிதான். வாக்கியம் 2, முதலில் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கி அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் இது வந்து முடிவடையுது. ஜிடிபி கணக்கிடுறது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க, ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் மாதம் தான் அதை கணக்கிடுவாங்க. ஏப்ரல் மாதம் தான் கணக்கிட ஆரம்பித்து அடுத்த மார்ச் மாதத்தில் வந்து முடிவடைவாங்க. நமக்கு இந்த பேங்க்கு தெரியுங்களா, வருடாந்திர கணக்கு முடிவுன்னு சொல்லிட்டு இப்போ ஏப்ரலில் வரும் பாருங்க, அதுதான் இந்த ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி மார்ச்சில் வந்து மார்ச் எண்டில் வந்து முடிப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. 1934ஆம் ஆண்டு காங்கிரஸ் அறிக்கையின்படி யாரால் ஜிடிபி நவீன கருத்து முதலாக உருவாக்கப்பட்டது? காங்கிரஸ் அறிக்கையின்படி யாரால் ஜிடிபி ஃபஸ்ட்டு நவீன கருத்தை வந்து உருவாக்குறாங்க? யாரால் வந்து உருவாக்குறாங்கன்னு கேட்டாக்க குஸ்னெட். வாக்கியம் 1, மொத்த உள்நாட்டு உற்பத்தி செலவின முறை, வருமான முறை, மதிப்பு கூட்டு முறை என்ற 3 வகையில் கணக்கிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பார்த்தீங்கன்னாக்க 3 வகை பிரிக்கிறாங்க. செலவின முறை, வருமான முறை, மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்லி 3 வகையில் வந்து கணக்கிடுறாங்க. இது வந்து சரிதான். வாக்கியம் 2,
ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை மத்திய புள்ளியியல் அமைப்பு பாதுகாக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் யார் வந்து கண்காணிக்கிறாங்கன்னாக்க மத்திய புள்ளிகள் அமைப்பு வந்து பாதுகாக்குது. ரெண்டுமே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. செலவின முறை. செலவின முறைனாக்க சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் மைனஸ் எம். ஓகேவா. வருமான முறைனாக்கா கூலி ப்ளஸ் வாரம் ப்ளஸ் வட்டி ப்ளஸ் லாபம். இதெல்லாம் வந்து வருமான முறைன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதெல்லாம் பேசிக் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. மதிப்பு கூட்டு முறை அப்படின்னாக்கா இடைநிலை பண்டங்கள் மொத்த மதிப்பு ஈக்குவல் டு இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு வந்து மதிப்பு கூட்டு முறையாகும். தப்பானது வந்து எதுவுமே இல்லை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றி தவறானது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றி தவறானது. ஜிடிபியில் பல முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகள் சேர்க்கப்படவில்லை. இந்த ஜிடிபியில் பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயமெல்லாம் வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு குறையாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறையாக வந்து இருக்கும். ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை வந்து அல்ல. அது அளவை மட்டும்தான், குவாலிட்டி வந்து செக் பண்ணுறதில்ல. தரம் வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதில்ல, குவாலிட்டியை மட்டும் செக் பண்ண மாட்டேன்றாங்க. இதுவும் வந்து சரிதான். ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்தலுக்கு பற்றி கூறவில்லை. ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்தலுக்கு பற்றி கூறவில்லை என்பதும் சரிப்பு தான். ஜிடிபி வாழ்க்கை முறை பற்றி கூறவில்லை. வாழ்க்கை முறை பற்றியும் வந்து கூறவில்லை. அதில் எதுவுமே வந்து சரியாக தவறானது எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. ஆனால் அதனுடைய குறைபாடுகள். வாக்கியம் 1, என்எஸ்டிபி என்பது நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தியாகும். அதாவது நெட்டு ஸ்டேட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் ஸ்டேட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து சரிதான். வாக்கியம் 2, என்எஸ்ஜி என்பது தேசிய புள்ளியியல் குழுவாகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். என்எஸ்ஜி என்பது தேசிய புள்ளியியல் குழுவாகும். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1, வேளாண்மை துறை முதன்மை துறை எனவும் அழைக்கப்படுகிறது. வேளாண்மை துறை பார்த்தீங்கன்னாக்கா முதன்மை துறைன்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவும் சரிதான். வாக்கியம் 2, மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடு வளர்த்தல், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தல் முதன்மை துறையாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முதன்மை துறை தான். அது எது வந்து மேக் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து முதன்மை துறை. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1, தொழில்துறை இரண்டாம் துறை என்று அழைக்கப்படுகிறது. தொழில்துறை பார்த்தீங்கன்னா இரண்டாம் துறைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. வாக்கியம் 2, எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம் போன்றவை இரண்டாம் துறையாகும். மூலப்பொருட்கள்லாம் முதன்மை தொழில். மூலப்பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து கிரியேட் பண்ணுறது தொழில்துறை. அதுதான் வந்து இரண்டாம் துறைன்னு சொல்லியும் அழைப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. பணிகள் துறை மூன்றாம் துறை என்று அழைக்கிறோம். பணிகள் துறை பார்த்தீங்கன்னா மூன்றாம் துறைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆட்களை கொண்டது. இப்போ பேங்க்கு, எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பணிகள் துறையை சார்ந்தது தான். இந்தியாவின் மிகப்பெரிய துறை பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய துறை எதுன்னு கேட்டாங்க பணிகள் துறை தான். பணிகள் துறைக்கு தான் அதிக ஆட்கள் வந்து இருக்காங்க. அறிவியல் ஆராய்ச்சி, தகவல் தொடர்பு, சுகாதாரம், போக்குவரத்து, தபால், தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு போன்றவைகள் மூன்றாம் துறையை சார்ந்த வேலாகும். இது வந்து சரி. மூன்றாம் துறையை நான்காம் துறை, ஐந்தாம் துறை மேலும் வந்து வேறுபடுத்தி காண முடியும். நான்காம் துறை, அஞ்சாம் துறைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் துறையை வந்து பிரித்து காட்ட முடியும். அப்போ ரெண்டாவது மட்டும் தப்பு, பணிகள் துறைன்னு சொல்லி வரணும். வாக்கியம் 1, இந்தியாவின் பணிகள் துறை மிகப்பெரிய துறையாகும். இந்தியாவில் பணிகள் துறை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துறையாகும். இது வந்து சரிதான். வாக்கியம் 2, நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் விவசாயத்துறைகள் 2018 to 2019 92.26 லட்சம் கோடி என மதிப்பிடப்படுகிறது. அதாவது விவசாயத்துறை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் துறை. இந்த பணிகள் துறை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் வந்து கணக்கிடுறாங்க. 2018 to 2019 பார்த்தீங்கன்னா 92.26 லட்சம் கோடி வந்து மதிப்பிட்டிருக்காங்க. பணிகள் துறையை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து வருமானம் கிடைச்சிருக்கு, கூடுதல் வந்து வருமானம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ரெண்டாவது வந்து தப்பு. வாக்கியம் 1, பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பு கூடுதலாகும். பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழிலானது தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் மதிப்பு மொத்த கூடுதலாகும் என்பது சரிதான். வாக்கியம் 2, GVA = GDP + மானியம் - வரிகள்.
அதாவது நேர்முக வரி, மறைமுக வரி, விற்பனை வரி இதெல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் இந்த ஜிவிஏ. ஜிவிஏ கிராஸ் வேல்யூ ஆடட்னு சொல்லி வரும். ரெண்டுமே வந்து சரிதான். தவறானதை தேர்ந்தெடு. மக்களின் வாழ்க்கை தரத்தை சுட்டி காட்டுவது தலா வருமானமாகும். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து சுட்டி காட்டுவது தலா வருமானம் தான். ஏன்னா இப்போ அதிக சம்பளம் வந்துச்சுன்னு கேட்டால் அவன் வந்து ரிச்சாக இருப்பான். குறைவான சம்பளம் வந்துச்சுனாக்க அவன் வந்து கொஞ்சம் லோவாக இருப்பான் இல்லையா. இந்தியாவின் தலா வருமானம், இந்தியாவுடைய தலா வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா $950. $950 இந்தியாவுடைய தலா வருமானம். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம், தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா $2200. $2200 என்பது சரிதான். இந்தியா தனிநபர் வருமானத்தில் முதல் வருவாய் நாடுகள் பிரிவில் இடம்பெற்றுள்ளது. இந்தியா தனிநபர் வருமானத்தில் முதல் இடத்துல வந்து கிடையாது. முதல் வருவாய் நாடுகளில் பிரிவில் வந்து இடம்பெருக்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தர நாடுகளில் தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு. நடுத்தர நாடுகளில் தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து வளர்ந்த நாடு இல்லை, வளரும் நாடுகள். வளர்ந்த நாடெல்லாம் கிடையாது, நம்ம வளரும் நாடுகள்ன்றனால முதல் வருவாய் நாடுகளில் வந்து இடம் பிடிக்கல. நடுத்தர வருவாய் நாடுகளில் வந்து இடம் பிடிச்சிருக்கோம். வாக்கியம் 1. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா 3வது பெரிய நாடாகும். விவசாய இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சீனா, 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா. ஓகேவா. அடுத்து வாக்கியம் 2. உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் 7.39% இந்தியாவில் வெளியிடப்படுகிறது. 7.39% இந்தியாவினால் வெளியிடப்படுகிறது. இது வந்து சரி. வாக்கியம் 1. உலகில் இந்தியா தொழில்துறையில் 6வது இடத்துல இருக்கும். இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா 6வது இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லி எடுத்துருக்காங்க. தொழில்துறையில் வந்து 8வது இடத்துல இருக்கும். இவ்வளோ அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தொழில்துறையில் 8வது இடத்துல இருக்கும். பணிகள் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கும். பணிகள் துறையில் 6வது இடத்துல வந்து இருக்கும். ரெண்டுமே வந்து தவறு, ஆப்போசிட்டில் இருக்குது. புதிய பொருளாதார கொள்கை, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். புதிய பொருளாதார கொள்கை 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது. 1991 தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது அதிநவீன தொழில் மயமாதல் மூலம் மொத்த தேசிய உற்பத்தி இந்திய பொருளாதார வளர்ச்சி அடைய வழிவகை செய்கிறது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. மனிதவள மேம்பாட்டில் பணிகள் மேம்பாட்டின் பொருள் என்பது பணியாளர் ஒரு பணியிலிருந்து உயர்ந்த பதவிக்கு மாறுதல் ஆகும். பணியாளர் பண்ணக்க ஒரு பதவியிலிருந்து உயர்ந்த பதவிக்கு வந்து மாறுறது வந்து தான் சொல்லுவாங்க. இது வந்து சரிதான். முதல் மனித வள மேம்பாட்டு அறிக்கையானது 1990 ஈரானைச் சேர்ந்த முகமது ஹுல் ஹக் என்பவன் பொருளியலாளரால் உருவாக்கப்பட்டது. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆனால் ஈரானை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த முகமது ஹுல் ஹக் என்ற பொருளியலாளரால் தான் பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு HTI வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வாக்கியம் 2 வந்து தப்பு. மனிதவள மேம்பாட்டு பரிமாணங்கள் தவறானது. மனிதவள மேம்பாட்டு பரிமாணங்கள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, உடல் நலம், வயது வந்தவரின் கல்வி அறிவு, வாழ்க்கை தரம், வருமானம் இதெல்லாம் சரிதான். வேலைவாய்ப்பு மற்றும் சந்தை வந்து கிடையாது. தவறானதை தேர்ந்தெடு. UNDPL வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்துல வந்து இருக்குது. 130வது இடத்துக்கு வந்து உயர்ந்திருக்கு. இது வந்து சரிதான். 1990 இந்தியாவின் இந்தியாவுடைய HTI மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்ன மதிப்பு பார்த்தீங்கன்னாக்க 0427 இது வந்து இருந்துச்சு. 2017 அதாவது 1990க்கு அப்புறம் 2017 640 வந்து மாறி இருக்கு. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் மாதிரி புதிய இந்திய மனித மேம்பாட்டு குறியீடு அடிப்படையாக கொண்டது. அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் மாதிரியை வந்து இந்தியா வந்து வச்சுட்டு இல்லை, நம்ம தமிழ்நாடு வந்து வச்சுருவோம். தமிழ்நாடு பண்ணாக்க இந்த மேம்பாட்டு குறியீடை தான் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஐக்கிய நாடுகள் சபையை யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து தமிழ்நாடு வந்து பேஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம். அப்போ டி ஆப்ஷன் வந்து தப்பு. தவறானதை தேர்ந்தெடு. மொத்த தேசிய மகிழ்ச்சி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் என்ற வார்த்தையை 1972 நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் 1972 ஜிகமே சிங்கையா வாங்கக் என்ற பூட்டான் அரசர் அறிவித்தார். பூட்டான் அரசர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அறிவிச்சிருப்பார். இது வந்து சரிதான். தேசிய மகிழ்ச்சி என்பதை பூட்டான் அரசமைப்பு சட்டப்பூர்வமாக்கிய நாள் 18/7/2008. இவர் வந்து 1972 அறிவிச்சிருப்பார். ஆனால் 2008 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து
அரசமைப்பு சட்டப்பூர்வமாக வந்து மாற்றிருப்பாங்க. இதுவும் வந்து சரிதான். வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறை மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை ஐக்கிய நாடு சபை நிறைவேற்றிய ஆண்டு 2007. வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறை மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை ஐக்கிய நாடு சபைகள் 2011 வந்து ஏற்றிருப்பாங்க. 2011 வந்து ஏற்றிருப்பாங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சியானது 9 களங்களை இந்த மொத்த தேசிய களங்கள் பார்த்தீங்கன்னா 9 களங்களை வந்து அடக்கியிருக்கும். அப்போது சி ஆப்ஷன் வந்து தப்பு. மொத்த தேசிய மகிழ்ச்சியானது ஜிஎன்ஹெச். தூண்களில் தவறானது எது? தூண்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நல்ல ஆட்சித்திறன், கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்தணும். இதெல்லாம் சரிதான். வாழ்க்கை தரத்தை உயர்த்தல் வந்து கிடையாது. அது HDI தான் வந்து எனக்கு வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துவது. 32வது கொஸ்டின் வாக்கியம் 1. வணிகத்தின் முதல் வடிவம் பண்டமாற்று முறையாகும். வணிகத்தில் ஃபஸ்ட்டு பண்ணாக்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பண்டமாற்று முறை தான் யூஸ் பண்ணாங்க இல்லையா. வாக்கியம் 2. சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருள்கள் எதிர்த்து ஈராக் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டன. எகிப்து மற்றும் ஈராக் பகுதியில் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து சரிதான். ரெண்டுமே வந்து சரி. ஏன்னா அப்போல்லாம் பண்டக மாற்று முறை தான் வச்சுருந்தாங்க. வாக்கியம் 1. ரூபியா என்ற தங்க நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் ஷெர்ஷா சூரி தான் பார்த்தாக்க இந்த தங்க நாணயத்தை வந்து ரூபியா என்ற நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார். அது தங்க நாணயம் கிடையாது, வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார். ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தின் எடை பார்த்தாக்கா 178 கிராம். நம்ம முகலாயரில் வந்து பார்த்துருப்போம். 178 கிராமில் வந்து வெளியிட்டிருப்பார். ஷெர்ஷா சூரி தான் வந்து வெளியிட்டிருப்பார். நவீன நாணயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவரும் யாருன்னு கேட்டாக்க ஷெர்ஷா சூரி தான். வாக்கியம் 1 வந்து தப்பு, 2 வந்து சரி. 34வது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. முதலில் பயன்படுத்தப்பட்ட பணம் பண்ணாக்க உலோகத்தால் ஆனது. ஃபஸ்ட்டு பண்ணாக்க உலோகத்தில் தான் வந்து செஞ்சாங்க. சரிதான். தங்கம், வெள்ளி, செம்பு நாணயங்கள் புரதான பணம் என்று அழைக்கப்படுகின்றன. பிரதான பணங்கள் என்று அழைக்கப்படுவது தங்கம், வெள்ளி, செம்பு தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது இந்திய ரிசர்வ் வங்கி. RBI தான் வந்து பண்ணாக்க நம்ம பணத்தை வந்து கட்டுப்படுத்துது. இந்தியாவில் முதலில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1962. இந்தியாவில் ஃபஸ்ட்டு பண்ணாக்க 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு பேர் மட்டும் செஞ்சாங்க இல்லையா. மதராஸ் மாகாணத்தை 1969 இல்லையா. இந்த வருஷம் தான் வந்து 14 வங்கிகளை வந்து பண்ணியிருப்பாங்க. டி ஆப்ஷன் வந்து தப்பு. தவறானதை தேர்ந்தெடு. கடன் அட்டையை 1946 உருவாக்குவர் ஜான் பிக்கின்ஸ். அதாவது டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, கிரெடிட் கார்டை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கியது யாருன்னு கேட்டாக்க ஜான் பிக்கின்ஸ் தான் வந்து 1946 வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். NFC பரிவர்த்தனை பிரிட்டனில் 2008ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. NFC பரிவர்த்தனை பிரிட்டனில் ஃபஸ்ட்டு பிரிட்டனில் தான் 2008 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. NFC 2018 இந்தியாவுக்கு வந்தது. நம்ம இந்தியாவுக்கு வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னாக்க 2014 வந்து வந்திருக்கும். 2014 6 வருஷம் கழிச்சு வந்து வந்திருக்கும். 8 வருஷம் கழிச்சு வந்திருக்கும். 1999ஆம் ஆண்டு ஐரோப்பிய வங்கிகள் மொபைல் பேங்கை அறிமுகம் செய்தது. மொபைல் பேங்க் வந்து பண்ணாக்க ஐரோப்பிய வங்கிகள் 1999 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தவறானது கேட்டாக்க சி வந்து தப்பு. 2016 வருஷம் வந்திருக்கும். வாக்கியம் 1. இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. இது பேங்க்கை பற்றி தனியாக ஒரு கொஷின் வந்துருக்குங்க. RBI பேங்க்னு சொல்லி அது ஒரு 100 கொஷின் கிட்ட இருக்கும். அது தனியாக இருக்குது. TNPSCக்கு RBI வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து இம்பார்ட்டண்ட் அதிகமாக இருக்குது. இது பணம் என்ற டாபிக் வரும். ஒன்று GDP, இன்னொன்று பார்த்தாக்க பணங்கள் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால தான் இது ரெண்டும் வந்து இருக்கும். அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. 1934 தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சரினா இந்த சட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஜவஹர்லால் நேரு கிடையாது, நம்ம அம்பேத்கர் வந்து எழுதியிருப்பார். பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வுன்னு சொல்லி ஆராய்ச்சி அவர் படிக்கிறப்போ ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த RBI சட்டம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. வாக்கியம் 1 வந்து சரி, 2வது வந்து தப்பு. வாக்கியம் 1. இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 1, 1935. இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள் பாருங்க ஏப்ரல் 1, 1935 என்பது சரிதான். வாக்கியம் 2. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. சுதந்திரத்துக்கு அப்புறம் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க 1949. 1949 வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. வாக்கியம் 1 சரி, 2வது வந்து தப்பு.
தவறானதை தேர்வு. இந்தியாவில் முதலில் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிட்ட ஆண்டு 1917. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ₹1 நோட்டும் ₹2 நோட்டும் ஃபஸ்ட்டு வெளியிடுற வருஷம் எப்போன்னு கேட்டிங்கனாக்கா 1917 தான். 1917 தான் வந்து வெளியிடுவாங்க. சரிதான். 1940 மீண்டும் ₹1 நோட்டு வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதுவும் வந்து சரிதான். 1947ஆம் ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணமே வந்து புழக்கத்தில் இருந்திருக்கும். சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் வந்திருக்கும். ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள பணத்தின் அளவு பார்த்தீங்கன்னாக்கா 19 லட்சம் கோடி. 2018 கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னாக்கா 18 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வெளியே வந்து இருக்குது. சரி, 19 லட்சம் பணம் வந்து வெளியே இருக்கும். அடுத்த கொஷின் தவறானதை தேர்ந்தெடு. உலக நாடுகளுக்கு இடையான செலாவணி அமெரிக்க டாலர் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. அமெரிக்க டாலர் தான் வந்து பிறக்க எல்லாமே வந்து மதிப்பிடுறாங்க. உலக நாடுகளுக்கு இடையான செலாவணி அமெரிக்கா மட்டும் நடத்துதுன்னு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா மட்டும் நடத்துவதில்லை. அமெரிக்க டாலர் யூஸ் பண்ணுறாங்க தவிர அமெரிக்கா மட்டும் நடத்துவதில்லை. அப்புறம் ரெண்டாவது தான் வந்து தப்பு. வணிகத்தின் பெரும்பகுதி அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. அமெரிக்க டாலர் தான் எல்லா வணிகமும் வந்து நடைபெறும். இந்தியாவின் செலாவணி ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. நம்மளோட செலாவணி பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய்ன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்த கொஷின் வாக்கியம் 1. இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் செலாவணியின் பெயர் ரூபாய். நம்ம இந்தியாவும் சரி, இலங்கையும் சரி, பாகிஸ்தான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பணத்துக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க கேட்டால் ரூபாய் தான் வச்சுட்ருக்காங்க. பணத்துடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் தான் வச்சுட்ருக்காங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகளின் செலாவணியின் பேர் பார்த்தீங்கன்னாக்கா டாலர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா மூணுமே வந்து டாலர் வரும். ரெண்டுமே வந்து சரி. ஆங்கிலேய அரசு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்கில் அச்சகத்தை அமைத்த ஆண்டு எப்பொழுது? 1925. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மைசூரிலும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சல்பானிலும் ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அச்சடிக்க இந்த 2 அச்சகங்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆர்பிஐ வந்து கிரியேட் பண்ண வருஷம் எப்போ? கிரியேட் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 1990. மத்திய பிரதேசில் உள்ள தேர்வாசில் அச்சகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. பணம் அச்சடிக்கும் அச்சகம் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு 1974. தற்போது இந்த ரிசர்வ் வங்கி அச்சடிக்க அதிகாரமுள்ள அதிகபட்ச மதிப்பு என்னங்க 10,000 ரூபாய் வரைக்கும் அடிக்கலாம். 10,000 நோட்டு வரைக்கும் அதிகபட்சமாக அடிக்கலாம். அது மூலிமா தான் 2,000 நோட்டு நம்மளுக்கு அடிச்சிருப்பாங்க. வாக்கியம் 1. பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனட்டோஸினோ என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. மொனட்டோஸினோ என்ற வார்த்தையிலிருந்து தான் பணம் என்ற வார்த்தை எடுத்திருப்பாங்க. இது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. டெல்லி துருக்கிய சுல்தான்கள் தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை ஜிட்டல் என்று அழைத்தனர். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜிட்டல்னு சொல்லி தான் அழைச்சிருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து டாங்கா. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வந்து டாங்கான்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வந்து டாங்கான்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. மதிப்பு குறைந்த நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜிட்டல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்துத்மிஷ் வந்து வெளியிட்டிருப்பார்னு சொல்லி பார்த்துருப்போம். 47 கொஷின். முகலாயர் காலத்தில் முழுவதுமாக பயன்பாட்டில் இருந்த வெள்ளி நாணயத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 பிரபலப்படுத்தியது. முகலாயர் காலத்தில் இருந்த முழுவதுமான பயன்பாட்டில் இருந்த வெள்ளி நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 பிரபலப்படுத்தியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜஹாங்கீர் அவைக்கு வந்திருப்பாங்க. வந்ததெல்லாம் ஃபேமஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சரிதான். வாக்கியம் 2. 1917ஆம் ஆண்டு முகலாய பேரரசர் பாரக்ஷயர் ஆங்கிலேயருக்கு முகலாய பணத்தை பம்பாயில் அச்சடிக்க அனுமதி அளித்தார். ஆங்கிலேயருடைய முகலாய பணத்தை வந்து பம்பாயில் அச்சடிக்க வந்து கொடுத்துருப்பார். 1717 முகலாய பேரரசர் பாரக்ஷயர் தான் வந்து கொடுத்துருப்பார். 47 ரெண்டுமே வந்து சரி. ஆங்கிலேயர் நாணயங்களை அழைத்த வீதத்தில் சரியானது. அவங்க வந்து ஒரு நாணயத்தையும் எப்படி வந்து அழைச்சிருக்காங்க? தங்க நாணயத்தை வந்து சரியானது மட்டும் கேட்டிருக்காங்க. தங்க நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரோலினான்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. ஏஞ்சல்னா கிடையாது. வெள்ளி நாணயத்தை வந்து ஏஞ்சலினான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெள்ளி நாணயத்தை வந்து ஏஞ்சலினான்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. செம்பு நாணயத்தை கஃப்ரோன்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. வெண்கல நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டின்னின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்.
தவறானதை தேர்ந்தெடு. இந்திய ரூபாய்க்கு குறியீடு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 15 ஜூலை 2010. இந்திய ரூபாயோட குறியீடு இருக்கு இல்லையா, நம்ம இந்த குறியீடு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த குறியீடை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த குறியீடு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ரோம் லெட்டரையும் ப்ளஸ் ஆரையும் வச்சு கொடுத்துருப்பாங்க. ரோம் லெட்டரையும் ஆரையும் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் இந்த இதை. ஓகேவா. தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து இந்திய ரூபாய் நாட்டுடைய பணக்குறியீடாகும். இதுதான் இந்திய நாட்டுடைய பணக்குறியீடாகும். அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான் நாடுகளுக்கு பின் இந்தியா தனி பணக்குறியீடு கொண்ட 4வது நாடாகும். கிடையாது, 5th நாடு வந்து இந்தியா. 5th நாடு வந்து இந்தியா. ஃபஸ்ட்டு அமெரிக்கா, அடுத்து பண்ணாக்க பிரிட்டனு, அடுத்து ஜப்பானு, அடுத்து பண்ணாக்க ஐரோப்பா. ஐரோப்பாவுக்கு அடுத்தது பண்ணாக்க நம்ம இந்தியா வந்து வரும். ஐரோப்பாவுக்கு அடுத்தது பண்ணாக்க இந்தியா வந்து 5th பிளேஸில் வந்து வரும். வாக்கியம் 1. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என்பதை வாக்கரின் கூற்றாகும். படுகிறது என்பது வாக்கரின் கூற்றாகும். இது வந்து சர் ஜான் நீக்ஸோடைய கூற்று தான் வந்து பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகின்றது அவருடைய கூற்றாகும். ஆப்போசிட்டில் இருக்குது. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்பதுனாக்கா பேராசிரியர் வாக்கரின் கூற்றாகும். ஆப்போசிட்டில் வந்து ரெண்டுமே வந்து தப்பு. வாக்கியம் 1. விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது பணவாட்டமாகும். பணவீக்கமாகும். விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைவது பணவீக்கமாகும். விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது பணவாட்டமாகும். ஆப்போசிட்டில் இருக்குது. ரெண்டுமே வந்து தப்பு. தவறானதை தேர்ந்தெடு. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு 2018 நவம்பர் 8ன்னு கொடுத்துருக்காங்க. 2006 2016 நவம்பர் 8 வந்து இந்த இது பண்ணியிருப்பாங்க. பணத்தெல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுதான் வந்து தப்பாக இருக்குது. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002 வந்து ஏற்றிருப்பாங்க. பண மோசடி தடுப்பு நடவடிக்கை சட்டம் 2002. லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு 19/3/2019. ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1988. தவறானதை தேர்ந்தெடு. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. இது வந்து சரி. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு 2016. ஃபஸ்ட்டு 1988 போடுறாங்க. திருத்த சட்டம் வந்து 2014 எடுத்துன்னு வராங்க. 2014 வந்து எடுத்துகிட்டு வராங்க. பி ஆப்ஷன் தப்பு. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005 என்பது சரிதான். ரியல் எஸ்டேட் சட்டம் 2016. இப்போ பி மட்டும் தப்பு. 2016 வரணும். வாக்கியம் 1. பணத்தின் அகமதிப்பு உள்நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கிறது என்பது சரி. வாக்கியம் 2. பணத்தின் புறமதிப்பு வெளிநாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகள் வாங்கும் சக்தியை குறிக்கிறது. அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. ரெண்டுமே வந்து சரி. உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டது? தங்கம், வெள்ளி, வெண்கலம் அனைத்துமே வந்து சரி. இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார்? உதயகுமார். பணத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க அகமதிப்பு, புறமதிப்பு 2 மதிப்பு இருக்கும். வங்கி பணம் என்பது என்ன? பணம் என்பது காசோலை, வரைவு, கடன் மற்றும் பற்று அட்டைகள் அனைத்துமே வந்து சரி. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். முதலீட்டு கருவி போன்றவை எது? கருவி போன்றல தவறான இதுன்னு கேட்குறாங்க. பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பதி நிதி. வரி செலுத்துவது வந்து கிடையாது. பின் வருவவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் யார்கள்? வரி ஏய்ப்பவர்கள், பதுக்குபவர்கள், கடத்தல்காரர்கள். இவங்க அனைவரும் வந்து சரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நிகழ்கலை வங்கியை டேஷ் என்று அழைக்கிறோம். நிகழ்கலை வங்கி தான் சொல்லி அழைக்கிறோம். பணம் எதையெல்லாம் செய்ய உள்ளதோ அதுவே வந்து பிறகு பணம் என்று வாக்கர் வந்து சொல்லுது. அதுவே வந்து பணம் சொல்லிட்டு வாக்கர் வந்து சொல்லியிருப்பார். மின்னணு வங்கியை இ பேங்க்னு சொல்லலாம். கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் கடன் பணமாகும். இதெல்லாம் வந்து பாருங்க கடன் பணமாகும். இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935.
அடுத்து பொறுத்துக. பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை பார்த்தீங்கன்னாக்கா பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம். பண்டங்களுக்கு பண்டங்கள் வந்து பரிமாற்றம் இருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி 1935 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மின் பரிமாற்றம் பார்த்தீங்கன்னாக்கா மின்னணு பணம் சொல்லி வரும். சேமிப்பு என்பது பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வு தவிர்த்து வருமானம். நுகர்வு தவிர்த்து வருமானம் வந்து வரும். கருப்பு பணம் என்பதுனாக்கா வரி ஏய்ப்பவர்கள், வரி ஏமாற்றுபவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி ஆப்ஷன் வந்து வரும். பண்டமாற்று முறையில் பல குறைபாடுகளில் சரியானது. பண்டமாற்று முறையில் பல குறைபாடுகளில் சரியானது எது? பொதுவாக மதிப்பின் அளவுகோல். பொதுவான மதிப்புள்ள அளவுகோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையில் பல குறைபாடுகளில் சரியானது. சரி, 1, 3, 4 சரி. இருமுக தேவை. இருமுக தேவை பொருத்தமில்லை. பொதுவான மதிப்பின் அளவுகோல். பொருட்களின் பகுப்படாமையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்தில் வடிவங்கள் தவறானது. பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்தில் வடிவங்கள் தவறானது எது? பண்டமாற்று முறை வந்து இப்போ யூஸ் ஆகிறதில்ல. பொருளாதாரத்தில் இருப்பு பணத்தின் விளைவுகள். பொருளாதாரத்தின் இருப்பு பணத்தின் விளைவுகள் என்ன? உற்பத்தி விளைவுகள் இல்லை. உற்பத்தி விளைவுகள் வந்து இல்லை. பண்டைய காலத்து பண்ட பரிமாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? தங்கத்தை வந்து பயன்படுத்தினாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் இருக்கும் இடம் மும்பை. சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை என்ன? அமெரிக்க டாலர். ஜப்பானின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஹென் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் வணிகத்தின் முதல் வடிவமாகும். பண்டமாற்று முறை. பண விநியோகம் டேஷ் பிரிவுகளாக நடத்தப்படுகின்றன. 4 பிரிவில் வந்து நடத்துகிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாசிகில் வந்து தொடங்கியிருப்பாங்க. மும்பை நாசிகில். பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு வந்து இருக்குது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பணம் மற்றும் ஆராய்ச்சி கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வுகளும் சொல்லிட்டு அந்த புக்கை வச்சு தான் ஆர்பிஐ வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பொறுத்துக. அமெரிக்க டாலர் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பணம். அடுத்து நாணய சுழற்சி. பார்த்தீங்கன்னா 85% நாணய சுழற்சி இருக்குது. ஏடிஎம் என்பது பார்த்தீங்கன்னா தானியங்கி இயந்திரம். அடுத்து உப்பு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையில் வந்து ஒரு முக்கியமான பர்சன் இருந்துச்சு. ரியால் என்பது சவுதி அரேபியாவுடைய பணத்துடைய மதிப்பு. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3, 5, 1, 2, 4. சரியான குற்றை எழுதுக. நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடங்களில் பண்டமாற்று முறை செலுத்தோங்கியது. நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை வந்து சரியாக வளர்ச்சி வாங்கியிருக்கும். இதுவே வணிகத்தின் முதல் வடிவமாகும். பண்டமாற்று முறை தான் வணிகத்தின் முதல் வடிவமாகும். ரெண்டுமே வந்து சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். உலக நாடுகளில் பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. அமெரிக்க பணத்திலே வந்து நடைபெறும். சரிதான். உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டுமே நடத்துகிறதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. அமெரிக்கா மட்டுமே வந்து நடத்துவதில்லை. 1 மட்டும் சரி, 2வது வந்து தவறு. ஜிஎன்பியின் சமம் என்ன? ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் தான் வந்து ஜிஎன்பியின் சமமாக வந்து இருக்கும். அடுத்து நாட்டு வருமானம் அளவிடப்படுவது எதாலும் பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பே. முதன்மைத் துறை இதனை உள்ளடக்கியது. பார்த்தீங்கன்னா வேளாண்மையை உள்ளடக்கியது. டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடப்படுகிறது. மதிப்பு கூட்டுமுறை பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து வேல்யூ ஆடட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மதிப்பு கூட்டுமுறை எடுத்துகிட்டு வாட் வரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்துட்டு வந்திருப்பாங்க. பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 டேஷ் லட்சம் கோடி என மதிப்பிடப்படுகிறது. எவ்வளோன்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். 92.26ன்னு சொல்லி பார்த்துருப்போம். வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் அதிகமான உற்பத்தியாளர்கள் ஆகும். எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டால் இந்தியாவில் வேளாண்மை உற்பத்தியில் 2வது இடத்துல வந்து இருக்குது. இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம். இந்தியாவில் உள்ள மக்களுடைய சராசரி ஆயுட்காலம் எவ்வளோன்னு கேட்டால் 65 வயசு. கீழ்கண்டவற்றில் எது வர்த்தக கொள்கை? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட். உள்ளிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவில் டேஷ் துறையின் முதன்மையாகும்.
இந்தியாவில் வேளாண்மை துறை வந்து முதன்மை துறையாகும். டேஷ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். ஜிடிபி தான் பாருங்க ஒரு வாழ்க்கை தரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு முக்கிய கருவியாக இருக்கும். இரண்டாம் தொழில் வேறு விதமாக தொழில்துறைன்னு சொல்லியும் அழைக்கலாம். இரண்டாம் துறையை தொழில்துறைன்னு சொல்லியும் அழைக்கலாம். அடுத்து பொறுத்துக. மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர். மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் பார்த்தீங்கன்னாக்க தொழில்துறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் வந்து ஒரு தொழில்துறைக்கு வந்து எடுத்துக்காட்டு. விலை கொள்கை. விலை கொள்கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேளாண்மை. அடுத்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னாக்கா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. அடுத்து தலா வருமானம். தலா வருமானம் வந்து நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. நாட்டு வருமானம் பை மக்கள் தொகைன்னு வரும். G + I + G + X - M இதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ரொம்ப டிஎன்பிஎஸ்சியில் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஃபார்முலா கொடுத்து கொஷின் கேட்குறாங்க. ஃபார்முலா கொடுத்து கொஷினாக கேட்குறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்லி வரும். இப்போ 3, 4, 5, 1, 2. பின்வரும் காரணங்களில் இந்தியாவின் சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ளது. பின்வரும் காரணங்களில் இந்தியாவின் சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ளது. எது வந்து குறைவாக இருக்குன்னு கேட்டாங்க, வீடுகள் துறையின் மோசமான பங்களிப்பு. குறைவான தனிநபர் வருமானம். குறைவான தனிநபர் வருமானம் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடுகள் துறையின் மோசமான பங்களிப்பு இருக்கும். கிராமப்புற துறையின் சேமிப்பு திறனை முழுமையாக பயன்படுத்தாதது வந்து ஒரு காரணமாக இருக்கும். 1, 3, 4 வந்து காரணமாக இருக்கும். உற்பத்தி காரணியின் செலவினம் அடிப்படையில் NNP என்பது நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்பது என்ன? நாட்டு வருமானம். முதன்மை துறை என்பது வேளாண்மை துறையாகும். எத்தனை முறைகளால் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது? எத்தனை முறைகளால் வந்து நாட்டு வருமானத்தை வந்து கணக்கிடுறாங்கன்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் 4 முறையில் வந்து கணக்கிடுறாங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே 3 தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்று GDP, இன்னொன்று GNP, இன்னொன்று NNP. இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எவற்றை கூட்டி வருமான முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது? எவற்றை வந்து கூட்டினாக்க நாட்டு வருமானம் வந்து கணக்கிடப்படுகிறதுன்றா வருமானத்தை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய எண்ணாக இருக்கக்கூடியது எது? GNP. டேஷ் துறையில் செலவு முறையில் நாட்டு வருமானம் மதிப்பிடப்படுகிறது? கட்டடத்துறையில். மூன்றாம் துறை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. மூன்றாம் துறை பணிகள் துறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் டேஷ் செயல் நாட்டு வருமானம் குறிப்பிடப்படுகிறது. ஒரு நாட்டின் டேஷ் செயலின் நாட்டு வருமானம் குறிப்பிடப்படுகிறது. பொருளாதாரத்தை. டேஷால் நாட்டு வருமானத்தை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியப்படலாம். தலைவீத வருமானத்தை வந்து கண்டறியலாம். நாட்டின் மக்கள் தொகையை. GNP = டேஷ் ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். GNP = டேஷ் ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானமாகும். GDP. GNP = GDP ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிகர பணமாகும். NNP என்பது என்ன? NNP என்பது என்ன? நெட் நேஷனல் ப்ராடக்ட். மொத்த மதிப்பிலிருந்து டேஷை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். தேய்மானத்தை. இந்தியாவின் நிதியாண்டு என்பது என்ன? ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் நிதியாண்டு. NNPயிலிருந்து வெளிநாட்டு காரணிகள் நிகர நாட்டு கழிப்பதால் நிகர வருமானம் கழிப்பதால் கிடைக்கும் நிகர மதிப்பு என்ன? நிகர மதிப்பு நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆகும். உற்பத்தி புள்ளியில் NNPயின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. NNPயோட மதிப்பு வந்து காரணி செலவில் NNP. ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது தலைவீத வருமானம் என அழைக்கப்படுகிறது. பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட நாட்டு வருவாயின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. உண்மை நாட்டு வருமானம். கீழ்கண்டருள் எது தடைப்படா ஒட்ட கருத்துரு அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்துன்னு கேட்டாங்க மாத வருமானம். PQLI என்பது எந்த குறியீடை சார்ந்தது? பொருளாதார நலன். மிக அதிக அளவிலான நாட்டு வருமானம் டேஷ்லேருந்து வருகிறது. மிக அதிகமான வருமானம் தனியார் துறையிலிருந்து தான் அதிகமாக வந்து கிடைக்குது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் மும்பை. பணம் என்பது என்ன? பணம் என்பது
அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். காகித பண முறையை மேலாண்மை செய்வது. காகித பணத்தின் மேலாண்மை செய்வது மைய பணவியல் அமைப்பு. M1 M2 ஆகிய இரண்டிற்கு உள்ள வேறுபாடு என்ன? M1 மற்றும் M2 ஆகியோருக்கு இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அஞ்சலக சேமிப்பு, வங்கிகள் சேமிப்பு, வைப்புகள். இர்வின் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு புகழ்பெற்ற ஆண்டு. இர்வின் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு புகழ்பெற்ற ஆண்டு எப்பொழுது? 1911. MV என்பது என்ன? MV என்பது என்ன? சட்டப்படி முறையான பண அளிப்பு. பணவீக்கம் என்பது என்ன? விலைகள் அதிகரிப்பது. டேஷ் பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவில் ஏற்படுத்தப்படுகிறது. உயர் பணவீக்கம் மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவாக ஏற்படுத்தப்படுகிறது. கூலியும் மூலப்பொருட்கள் செலவும் கூடுவதால் பண்டங்களின் பொது விலை மட்டும் அதிகரிப்பது. டேஷ் பணவீக்கமாகும். தாவும் பணவீக்கமாகும். பணவீக்கத்தின் பொழுது பயனடைந்தவர் யார்? பணவீக்கத்தின் போது பயனடைந்தவர் யார்? கடன் பெற்றோர். டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்த செல்வதாகும். எது செல்வதாகும் கேட்டாக்க எதிர் பணவீக்கம். தேக்க விகிதத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது. தேக்கம். பொருளாதார நடவடிக்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஷ் என்று அழைக்கிறோம். வணிக சுழற்சி. மற்ற காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும். மிக குறைந்தபட்சமாக. பரிமாற்றங்களில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடைக்கருவியையும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யும் ஒரு பொருள் பணம் என்று இலக்கணத்தை வழங்கியவர் யார்? கிரௌதர். பற்று அட்டை என்பது டேஷ் எடுத்துக்காட்டாகும். பற்று அட்டை என்பது நெகிழி பணம். ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணிகள் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. எந்த வகையில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க பரிமாற்று கருவி. MV = PT என்ற சமன்பாட்டில் V என்பது என்ன? V என்பது பணத்தின் சுழற்சி வேகம். விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது ஏற்படுவது என்ன? மிதமான பணவீக்கம். டேஷ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது. தவளும் பணவீக்கம். 124 கொஷின் முடிஞ்சது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம கரெக்டாக 23ஆம் தேதி ஓப்பன் பண்ணிடுவோம். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.